கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலெக்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஜாவால இந்த மாதிரி நிறைய இன்டர்ஃபேஸ் அண்ட் கிளாஸஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கோடில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் கற்றுக்க போகிறோம். கலெக்ஷன்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரேலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஆனால் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அரேயை விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதும் ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இன்டர்ஃபேஸ் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கிளாஸ். இட்டரபிள் அப்படின்ற இந்த இன்டர்ஃபேஸ் தான் எல்லாத்துக்கும் ரூட்டாக இருக்குது. கலெக்ஷன்ஸில் இருக்கிற எந்த ஒரு கலெக்ஷனாக இருந்தாலும் அது இட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை ரூட்டாக வச்சுருக்காங்க. கலெக்ஷன் அப்படின்றது சிம்பிளாக கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்குது, நிறைய இன்டீஜர் இருக்கலாம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸே இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் இன்டீஜர், கொஞ்சம் ஸ்ட்ரிங், கொஞ்சம் ஃப்ளோட் அப்படின்னு மிக்சர் ஆஃப் டேட்டா டைப்பாக கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்குது. அதை நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணி ஆகணும். கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஏதோ ஒரு கலெக்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிங்க் லிஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இது ஒன்னொன்றுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது எப்படி மெமரியில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றதுல வித்தியாசம் இருக்கும். அதனால சிலது ஸ்பீடாக இருக்கும், எந்த ஆர்டரில் ஸ்டோர் ஆகுது, அதுலேருந்து எப்படி டேட்டாவை வெளியில் எடுக்க முடியும் அப்படின்றதுலலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் ஒன்னொன்னத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். சிம்பிளாக டேட்டாவை வரிசையாக ஸ்டோர் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட் இருக்குது, இல்லைனா லிங்க் லிஸ்ட்டும் இருக்குது. லிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம java.util.starன்ற இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரேவை நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா 5 அப்படின்னு நான் சைஸ் கொடுத்துருக்கிறதுனால என்னால் கரெக்டாக 5 இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஸோ அரேஸை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா ப்ரோக்ராமில் சைஸை மாற்றிட்டு மறுபடியும் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணாதான் முடியுமே தவிர நம்மளால் எக்ஸ்ட்ராவாக வேல்யூஸை ஆட் பண்ணவே முடியாது அரேல. பட் அரே லிஸ்ட் அப்படி கிடையாது. அரே லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு இன்டீஜர் அரே லிஸ்ட் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் என்ன டைப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் இவ்வளோதான் வேணும்னு நம்ம சொல்லவே இல்லை. அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளோ இன்டீஜர் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம், டெலிட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அரே லிஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதுதான் மெயின் அட்வான்டேஜ் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுல. இந்த லிஸ்ட்டில் நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு alist.add அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார நம்ம நம்பரை கொடுத்துட வேண்டியதுதான். இதே நம்ம லூப்பில் கூட போட்டுக்கலாம். for int I equal to 1, I less than 10, I plus plus அப்படின்னு கொடுத்துட்டு alist.add I அப்படின்னு கொடுத்துட்டோன்னா 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறதா அர்த்தம். நம்ம A-list அப்படின்னே கொடுத்து நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா பாருங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா 10ம் ஆட் ஆகும். இதுக்கப்புறம் என்னென்னா நான் மறுபடியும் alist.add 100 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போக முடியும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் லிஸ்ட். இப்போ உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராமில் கரெக்டாக 10 நம்பர் தான் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு முதல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அரேவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் அரே யூஸ் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். பட் உங்களுக்கு சைஸ் சரியாக தெரியல, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் இன்டீஜருக்கு பதிலாக ஸ்ட்ரிங்னு கொடுத்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை அதுக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக. இங்கே இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு கிளாஸையே கூட மென்ஷன் பண்ணலாம். இப்போ எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட்டுக்கே எனக்கு ஒரு லிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட நம்மளால் கொடுக்க முடியும். பஸ் எக்ஸாம்பிளில் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்.
இந்த ஆங்குலார் பிராக்கெட்குள்ள ஆக மொத்தம் நீங்க ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்கணும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம இன்ட் அப்படின்னு கொடுக்கறது இல்ல. இன்ட் அப்படின்றது பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்லையா, இங்க அது ஒரு கிளாஸை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது. அதனால தான் இந்த மாதிரி இன்டீஜர் அப்படின்னு ஒரு ரேப்பர் கிளாஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரேப்பர் கிளாஸை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கொடுக்காம கூட விடலாம். இந்த மாதிரி ஆங்குலர் ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டைப் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஸோ நீங்கள் எந்த டைப் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு நம்பர் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆட் பண்ணலாம், இல்லை ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை கூட ஆட் பண்ணலாம். ஸோ எந்த டைப்பை வேணாலும் உங்களால் ஆட் பண்ண முடியும். இந்த அரே லிஸ்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைப்பை வேணாலும் அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலான்ற மாதிரி அந்த கிளாஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு இல்லையா. இன்டீஜர் வேணும்னா இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை எந்த ஆப்ஜெக்ட் வேணும்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலான்ற மாதிரி ரொம்ப ஜெனரிக்காக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம ஜெனரிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆங்குலார் பிராக்கெட்டில் என்ன டைப் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டைப்பை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஜெனரிக்கான ஒரு கோடை இந்த அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஆங்குலார் பிராக்கெட்டில் டைப் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நம்ம ஜெனரிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். இந்த அரே லிஸ்ட் அப்படின்றத ஜெனரிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இதில் எந்த டேட்டாவை வேணாலும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எந்த டேட்டா அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஆங்குலார் பிராக்கெட்குள்ளே கொடுத்துக்க முடியும். இதில் இன்னொன்று நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஒரே நம்பரை நம்ம நிறையா தடவை ஆட் பண்ண முடியும். இதை ரன் பண்ணனா பாருங்கள் 100 100 100ன்னு 3 தடவை ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து சப்போர்ட்ஸ் ரிடண்டன்சி, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சில கலெக்ஷன்ஸ்லாம் ரிடண்டன்சியை சப்போர்ட் பண்ணாது. 100ன்னு நீங்கள் 3 தடவை ஸ்டோர் பண்ணாலும் அது ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணும். பட் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. நம்ம 300 வேணும்னா இந்த மாதிரி 3 தடவை கொடுத்துக்கலாம். இந்த அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அரேஸ் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில். பட் என்னன்னா நம்ம ஆட் பண்ண அந்த அரேயோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான லாஜிக்கெல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ளாரே டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பேக்ரவுண்டில் ஆக்சுவலாக அரே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அரே லிஸ்ட்டில் அரே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அதுலேயும் இண்டெக்ஸ்லாம் இருக்கும். இப்போது நீங்கள் ஏலிஸ்ட் டாட் கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். 3வது எலிமெண்ட்டை எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது வந்துருச்சு பாருங்கள். இது வந்து 0th இண்டெக்ஸ் 1 2 4 தான் 3rd இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் 4 அப்படின்ற நம்பர் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம டைரெக்டாக அரேஸ் மாதிரி இண்டெக்ஸ் இப்படி யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி கொடுக்க முடியாது. பட் கெட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்மளால் இந்த லிஸ்ட்டை அப்டேட்டும் பண்ண முடியும். இப்போது முதல்ல இருக்கிற நம்பரை நான் 100ன்னு மாற்றணுன்னா ஏலிஸ்ட் டாட் செட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், முதல்ல இண்டெக்ஸ் சொல்லணும், அப்புறம் என்ன எலிமெண்ட்டாக மாற்றணுமோ அதை கொடுக்கணும். ஸோ 0th இண்டெக்ஸில் எனக்கு 100ன்னு மாற்றிரு அப்படின்னு இந்த மாதிரி என்னால் செட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருந்த எலிமெண்ட் வந்து 100ன்னு மாறிடுச்சு. ஸோ நம்மளால் லிஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியுது. அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம செட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளால் எலிமெண்ட்டை ரிமூவும் பண்ண முடியும். ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ 5th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ற எலிமெண்ட்டே இல்லை இப்போது, ஏன்னா 5th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை அது ரிமூவ் பண்ணிடுச்சு. இதை தவிர இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகிடும். க்ளோன் பண்ண முடியும் நம்மளால். கண்டெய்ன்ஸ் அப்படின்னு செக் பண்ண முடியும். இப்போ இதுக்குள்ளே 100 இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 100 அப்படின்னு கொடுத்தோன்னா அது ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 100 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஏ லிஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் கொடுத்தாலே ஃபுல் லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். அப்படி இல்லாமல் ஒன்னொன்றுத்தையும் தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்னா இட்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஃபார் ஈச் லூப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எவ்ரி இன்டீஜர் ஐ ப்ரெசன்ட் இன் திஸ் லிஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டும் நமக்கு தனித்தனியாக வருது பாருங்கள் பிரிண்டில்.
இந்த இடத்துல நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஈஸியாக இட்டரேட் பண்ணிட்டோம். இட்டரேட்டர் அப்படின்ற கிளாஸ்க்கும் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். எனக்கு நியூ இட்டரேட்டர் வேணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த லிஸ்ட்டுக்கு தானே நம்ம இட்டரேட்டர் தேவைப்படுது. ஸோ ஏலிஸ்ட் டாட் இட்டரேட்டர் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இன்டீஜர் இட்டரேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம இந்த ஐயை யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா எடுக்க முடியும். இப்போது ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல நம்ம இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம், யூஸிங் இட்ரேட்டர் அப்படின்னு. ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யூஸிங் இட்ரேட்டருக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது, 100 அப்படின்னு வருது. அதாவது ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை அதை எடுத்து கொடுக்குது நமக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை நான் ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதில் இருக்கிற அடுத்த நம்பரை நமக்கு எடுத்து கொடுக்கும். இதையே நம்ம ஒரு லூப்பில் கூட போட்டுக்கலாம், எல்லா எலிமெண்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னா. while ஐ டாட் ஹேஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னா எங்கே முடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஹேஸ் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த கடைசி எலிமெண்ட் வரைக்கும் ஹேஸ் நெக்ஸ்ட் ட்ரூவாக இருக்கும், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுல்ல, அதனால இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லிஸ்ட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இட்டரேட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐ அப்படின்ற இட்டரேட்டர் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டேட்டாவாக எடுத்திருக்கோம். லிங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரே லிஸ்ட் மாதிரியே தான். ஆனால் பேக்ரவுண்டில் அரே லிஸ்ட்டை அரேஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. பட் லிங்க் லிஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரேஸ்லாம் மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த டேட்டா பக்கத்துலேயே இந்த டேட்டா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த டேட்டா, அந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். பட் லிங்க் லிஸ்ட்டில் எப்படின்னா ஒரு டேட்டாவும் மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். பட் இந்த டேட்டாக்கு அப்புறம் தான் இந்த டேட்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டேட்டாவை தவிர பக்கத்துலேயே பாயிண்டரும் ஒன்று ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த பாயிண்டர் தான் வந்து அடுத்த டேட்டா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும், பாயிண்டருக்கும் ஒரு இடம் இருக்கும். இந்த பாயிண்டர் வந்து அடுத்த டேட்டா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். இதை ஒரு நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோடில் டேட்டாவும் இருக்கும், கூடவே ஒரு பாயிண்டரும் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நடுவில் போய் ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அரேவாக இருந்துச்சுன்னா நடுவில் டெலிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அப்படியே காலியாலாம் விட முடியாது நடுவில். ஸோ எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நடுவில் போய் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அதே தான். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் நடுவில் இன்சர்ட் பண்ண முடியும் இல்லையா. பட் லிங்க் லிஸ்ட்டில் யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்போ சப்போஸ் இந்த டேட்டாவை டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அப்போ இந்த பாயிண்டரை இதுக்கு பாயிண்ட் பண்ண வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா ரிமூவ் ஆயிரும். ஸோ லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நடுவில் போய் ஆட் பண்ணுறது டேட்டாவை, இல்லை நடுவுலேருந்து டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் அரேயில் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதாவது அரே லிஸ்ட்லேயும் லேட் ஆகும். ஏன்னா அரே லிஸ்ட்டும் வந்து அரே யூஸ் பண்ணி தானே க்ரியேட் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில். பட் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படும். கூடவே பாயிண்டரையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டோர் பண்ணிடலாம் கண்டினியூஸாக. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நடுவில் போய் நிறையா ரிமூவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது ப்ராசஸிங்கில் அப்படின்னா அப்போது நீங்கள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கம்மியான டேட்டா வச்சு யோசிக்காதீங்க. ஆயிரக்கணக்கான டேட்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 1000 எலிமெண்ட்ஸ் அரேயில் இருக்குது, அதில் போய் 100வது எலிமெண்ட்டை டெலிட் பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற 900 எலிமெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ லிங்க் லிஸ்ட்டில் ஈஸியாக நம்ம ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அரே லிஸ்ட்டும் லிஸ்ட்டு தான், லிங்க் லிஸ்ட்டும் லிஸ்ட்டு தான். வரிசையாக ஸ்டோர் பண்ணிகிட்டே தான் வரப்போகிறோம் டேட்டாவை. ஸோ நமக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. பேக்ரவுண்டில் மெமரியில் அது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றதுல தான் வித்தியாசம் இருக்குது. அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ண மாதிரி இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த டைப்பும் கொடுக்காமையும் க்ரியேட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரிங்க்கு எனக்கு லிங்க் லிஸ்ட் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் கிளாஸ் நேமை கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம், எம்ப்ளாயி, பஸ், அந்த மாதிரி. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மெத்தட்ஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாகவும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுள்லேயேவும் லிங்க் லிஸ்ட் மெத்தட்ஸ் இன் ஜாவான்னு சர்ச் பண்ணி பார்த்து எல்லா மெத்தட்ஸும் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நம்ம இந்த மாதிரி இட்டரேட்டர் யூஸ் பண்ணியும் நேவிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெக்டர் அப்படின்றது என்னென்னா ஆல்மோஸ்ட் அரே லிஸ்ட் மாதிரியே தான், பட் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் சிங்க்ரனைஸ்டுன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ த்ரெட் சேஃபாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றப்போ த்ரெட்டிங் யூஸ் பண்ணும்போது வெக்டார்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெக்டர் க்ரியேட் பண்ண நோக்கமே அது த்ரெட் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜாவாவில் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது அவ்வளவு ப்ராப்பராக இருக்காது. அதனால பெரும்பாலும் நிறைய பேர் வெக்டார் யூஸ் பண்ணுறதே இல்லை. அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட்டை வச்சே நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கியூ பற்றி பார்க்கலாம். கியூ அப்படின்றது என்னென்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு க்யூவில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தானே ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த டேட்டா உள்ளே போதோ அதுதான் முதல்ல வெளியில் வரும். நம்ம நடுவுலேருந்து டேட்டாவெல்லாம் வெளியில் எடுக்க முடியாது. முதல்ல எந்த டேட்டா உள்ளே அனுப்பிச்சோமோ அந்த டேட்டாவை தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்க முடியும். அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கியூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதான் இந்த கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம முதல்ல 3 ஆட் பண்ணுறோம், அப்புறம் 10 ஆட் பண்ணுறோம், அப்புறம் 1 ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 8 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த கியூலேருந்து எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3 நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆட் பண்ண பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம java.util.star இம்போர்ட் பண்ணிக்கலாம். கியூ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கியூ என்ன டைப் ஆஃப் கியூ வேணும் அப்படின்னு சொல்லணும், பேர் கொடுக்கணும். ஈக்குவல் டு நியூ கியூ அப்படின்னு நம்மளால் கொடுக்க முடியாது. கியூ ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்க்கெலாம் நம்மளால் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்னா லிங்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து தான் க்ரியேட் பண்ணணும். இன்டீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நியூ வெர்ஷன் ஆஃப் ஜாவாவில் இந்த இடத்துல இன்டீஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். இங்கே லெஃப்ட் சைடு நம்ம கொடுத்துட்டோம்ல, ஸோ அதனால் ரைட் சைடும் அது இன்டீஜர் தான் புரிஞ்சுக்கும். கியூன்றது இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுனால லெஃப்ட் சைடில் நம்ம ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ரைட் சைடு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது லிங்க் லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். கியூவில் ஆட் பண்ணணுன்னா சிம்பிளாக q.add அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பரை கொடுத்துக்கலாம். இதே 3 நம்பரை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். 3, 10, 1, 8 அப்படின்னு தான் நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே முதல்ல இப்போ 3 தான் இருக்குது இல்லையா? இந்த கியூவோட ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்ம ஹெட் ஆஃப் த கியூ அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவ் பண்ண சொன்னால் அந்த ஹெட் தான் ரிமூவ் ஆகும். 3 ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஹெட் 10 பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஹெட்ல என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா q.peek அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. retrieve but does not remove the head of the queue. ஜஸ்ட் உள்ள ஹெட்ல என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க peek அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது ரிமூவ் பண்ணாது. இப்போ 3 நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் ஹெட் இஸ் 3 அப்படின்னு வருது. ஹெட் ஆஃப் த கியூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா q.remove அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். retrieves and removes the head of the queue அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிச்சோ அதையும் ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஹெட்டில் என்ன இருக்குது அப்படின்றதையும் மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஹெட் இஸ் 3ன்னு இருக்குது. அப்புறம் ரிமூவ் கொடுத்ததுனால ரிமூவ்டு 3ன்னு வருது. அதுக்கப்புறமா ஹெட்டில் 10 அப்படின்னு வந்துருச்சு. ரிமூவ்க்கு பதிலாக போல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த போல் மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போல் மெத்தட் என்ன பண்ணுன்னா அதுவும் அதே தான் பண்ண போகுது. பட் போலுக்கும் ரிமூவ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ரிமூவ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஒருவேளை கியூ எம்டியாக இருந்துச்சுன்னா, கியூவில் எதுவுமே இல்லாதப்போ ரிமூவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அப்போது இந்த ரிமூவ்ன்ற மெத்தட் எரர் த்ரோ பண்ணும், எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். பட் போல் அப்படின்ற மெத்தட் எக்ஸப்ஷன்லாம் த்ரோ பண்ணாது. அது என்ன பண்ணுன்னா கியூ எம்டியாக இருக்கும்போது நல் அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்.
இன்னும் சில மெத்தட்ஸ்லாமும் இருக்குது. இப்போ q.size அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த கவுண்ட்டை அது ரிட்டர்ன் பண்ணும். இன்னும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதே நம்ம ப்ரையாரிட்டி க்யூவாகவும் கொடுத்துக்கலாம். ப்ரையாரிட்டி க்யூ அப்படின்னு மட்டும் மாற்றிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹெட் இஸ் 1 ரிமூவ் 1ன்னு வருது, அப்புறம் ஹெட் இஸ் 3ன்னு வருது. நம்ம ஆக்சுவலாக 3 தான் முதல்ல ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அது முதல்ல 1 ரிமூவ் பண்ணுது. ஏன் அப்படின்னா ப்ரையாரிட்டி க்யூவில் அதை ஆட் பண்ணும்போதே சார்ட் பண்ணி ஆட் பண்ணிடும். ஆக்சுவலாக இந்த ஆர்டரில் தான் அதை ஆட் பண்ணியிருக்கோம். முதல்ல 3 ஆட் பண்ணிடும், 10 ஆட் பண்ண சொன்னால் ஓகேன்னு சொல்லி 10ஐயும் ஆட் பண்ணிடும். பட் 1 ஆட் பண்ண சொல்லும்போது அது என்ன பண்ணுன்னா 1 வந்து இது எல்லாத்தையும் விடையும் சின்னதுன்றதுனால அதை தூக்கி முதல்ல ஆட் பண்ணிடும். அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுது. அந்த மாதிரி சார்ட் பண்ணி உங்களோட க்யூவில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி க்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8 ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா 3க்கும் 10க்கும் நடுவில் போய் அதை ஆட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் நம்ம செட் பற்றி பார்க்க போகிறோம். செட் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா யூனிக் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது ரிடண்டன்சி, டூப்ளிகேட்டே இருக்கக்கூடாது. 2 5 2 10 அப்படின்லாம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஒரு 5 ஒரு 10 தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் செட். இதை வந்து ஹேஷிங் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பேக்ரவுண்டில். ஹேஷிங்னா என்ன அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கற்றுக்கலாம். ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம டேபிளில் ஒரு 5 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 1 2 3 4 அப்படின்றது தான் அந்த ஹேஷ் டேபிளோட இண்டெக்ஸாக இருக்கும். ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீ மாட் n அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. n அப்படின்றது என்னென்னா மொத்தம் எவ்வளோ இடம் இருக்கோ அதுதான். மொத்தம் 5 ஸ்பாட் அவைலபிளாக இருக்கு இல்லையா. ஸோ n வந்து இந்த எக்ஸாம்பிளில் 5. இந்த கீன்றது தான் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம 7 அப்படின்ற நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7ன்றது தான் கீ. நெக்ஸ்ட் நம்ம 3 ஸ்டோர் பண்ணணும். ஒரு தடவையும் இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணிட்டு தான் அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும்னு கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம 7 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம்னா 7 mod 5 கீ வந்து 7, என்னோட வேல்யூ 5. ஸோ 7 mod 5 பண்ணால் 2 தான் வரும் இல்லையா. அதனால இந்த 2ன்ற இண்டெக்ஸில் போய் 7 அது ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம 3 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது 3 mod 5 பண்ணோம்னா 3 தான் வரும். ஸோ அதனால இந்த இண்டெக்ஸில் போய் அந்த 3 ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம 8 ஸ்டோர் பண்ணணும்னா 8 mod 5 பண்ணாலும் 3 தான் வரும் இல்லையா. அப்போ அது 8ஐயும் இங்கேயே போய் ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிப்பாங்க. எந்த ஹேஷிங் ஃபங்க்ஷனாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் ஒரு தடவையும் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய டேட்டா எந்த இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். எல்லா ஆப்ரேஷன்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடியும். பட் நம்மளால் மறுபடியும் போய் இந்த 7 அப்படின்ற வேல்யூவை இப்போ ஸ்டோர் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால ரிடண்டன்சி இஸ் நாட் அலவுட். டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து ஹேஷ் செட்டுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. ஹேஷ் செட் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஹேஷ் செட் அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். h.add அப்படின்னு கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் ஏதோ ஒரு பேரை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அபி அப்படின்ற நேமை மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இந்த செட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணால் அபி அப்படின்றது ஒரு தடவை தான் வந்திருக்கு பாருங்க. அது ஒரு அப்சர்வேஷன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஆர்டர்லேயே வரல, அது பாட்டு வேறு ஆர்டரில் தான் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஹேஷிங் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க அது எந்த மாதிரி போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால ஆர்டரை அதால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது கண்ணா பின்னாடி தான் ஸ்டோர் பண்ணும் மெமரியில். ஸோ செட் யூஸ் பண்ணும்போது ஆர்டர் மெயின்டைன் ஆகாது, டூப்ளிகேட்ஸும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஹேஷ் செட்டில் பண்ண முடியாது. இதுலேயே நான் லிங்க்டு ஹேஷ் செட் அப்படின்னு யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் மெயின்டைன் ஆகுது பாருங்கள். ஆனால் இதுலேயும் வந்து டூப்ளிகேட் நமக்கு வரல. ஏன்னா லிங்க்டு ஹேஷ் செட்டில் உங்களுக்கு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த டேட்டா என்ன அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதனால இதில் நமக்கு ஆர்டர் மெயின்டைன் ஆகும், பட் டூப்ளிகேட்ஸ் ஆட் பண்ண முடியாது. இதே நீங்கள் ட்ரீ செட்டும் யூஸ் பண்ணலாம்.
ட்ரீ செட் யூஸ் பண்ணிட்டு நான் இப்போ இதை ரன் பண்றேன் பாருங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வருது. சார்ட்டடா இருக்கும் உங்களுக்கு. அது ட்ரீல ஆட் பண்ணும்போதே சார்ட் பண்ணி தான் ஆட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு ரிசல்ட் எப்பவுமே சார்ட்டடா கிடைக்கும். நம்பர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நம்பர்ஸும் சார்ட் ஆகி தான் வரும்.